விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நெல்லில் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு நோயான கருத்து மற்றும் கணுக்குலை நோயை பற்றி பார்த்துருவாங்க. இதை காசு பண்ணக்கூடிய ஒரு ஆர்கானிசம் பைரிகுலேரியா ஒரைசே அப்படின்ற ஆர்கானிசம்ங்க. இதில் வரக்கூடிய சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய நெல்லினுடைய இலைப்பகுதி இருக்குல்லங்க, அதனுடைய இலைப்பகுதியில் கண் போன்ற புள்ளிகள் தென்படுங்க. அதுக்கு கிரே கலர் சென்டர் இருக்கும். அதை சுற்றி பழுப்பு நிற மார்ஜின் தென்படுங்க. அதே மாதிரி கணுப்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு கருப்பாக பூஞ்சை அந்த கணு சாஞ்சிருங்க. அதே மாதிரி தான் கருத்து பகுதியிலையும் நடக்குங்க. இது நடக்கிறது மூலிமா நம்மளுடைய நெல்மணிகள் நிறைய பதர்கள் ஏற்படுங்க. இந்த பூஞ்சனம் மிக பாதிப்பை விளைவிக்கக்கூடிய பூஞ்சனமாக இருக்குங்க. இப்போ இதை கட்டுப்படுத்தும் முறைகள் அப்படின்னு பார்க்கும்போது விதை நேர்த்தி செய்யறதுங்க. அதே போல் சக்தி வாய்ந்த ரகங்களான CR1009, O43 போன்றவற்றை நம்ம நடவு பயன்படுத்தணும். அதே போல் நம்ம தலைச்சத்தை 2 முறை கொடுக்குறோம் அப்படின்னா இது கட்டுப்படுத்தப்படுங்க. ரசாயன கட்டுப்பாடு அப்படின்னு பார்க்கும்போது ட்ரைசைக்ளோசோல் 400 கிராம் பெர் ஹெக்டேர் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இது கட்டுப்படுத்தப்படும். அதே போல் இப்ரோபென்பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து நம்ம ஒரு 500 ml பெர் ஹெக்டேர் கொடுக்குறோம் அப்படின்னா இது கட்டுப்படுத்தப்படுங்க. இதுதான் இதனுடைய கட்டுப்பாட்டு வழிமுறைங்க. இதே போன்ற விவசாயம் தொடர்பான அனைத்து காணொலிக்கும் நம்மளோட யூடியூப் விவசாய சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா மறக்காமல் ஒரு லைக் ப்ரெஸ் பண்ணிடுங்க.